ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்சனः. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்சினः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அதாவது இப்போ ஒரு 4 ஸ்லோகத்திலேயே வரிசையாக பெருமாள் என்ன சொல்லிட்டு இருக்கார், எப்படியெல்லாம் ஆகூதி கொடுக்கணும், எப்படி ஜுஹ்வதி அப்படின்னு சொல்லி அந்தந்த வழியில் அப்படி சொன்னால். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? பிராணனையே பிராணனுக்குள்ளே கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் பகுவிதா யஜ்ஞாக விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திஜான் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் வரும்போது தத்வித்தி பிரணிபாதேன அப்படின்னு சொன்னால் பணிவாலேயே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அடக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா ஒரு 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி சொல்லும்போது அது போல் இங்கே பவ்யத்தினாலேயே அடக்கல் என்னும் அக்னியில் சொன்னார்ல ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடிய புலன்கள். அது என்ன? செவி, 2 காது இருக்குது. அது எப்படி நம்ம பெருமாளுக்கு ஆகூதியாக கொடுக்கலாம், நம்மளுடைய ஆத்ம ஞானத்தை மேலும் மேலும் சிறப்புப்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தார் ஒரு 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி. இப்போது பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன, பிரணிபாதேனன்னு சொன்னால் பவ்யமாக, அதாவது பணிவினாலும், பரிப்ரஷ்னேன பரிவு மிகுந்த வாழ்க்கைங்களாலும், என்ன சாப்பிட்டங்களா, தூங்கினங்களா, என்ன பண்ணணும், வாட் இஸ் தட் ஐ ஷுட் டூ நவ், ஹவ் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. அதுபோல் பரிவு மிகுந்த கேள்வியினாலும் சேவையாக சேவை செய்வதனாலும் தத்வித்தி என்பதை அறிக, அதை அறிக. அது எப்படி பண்ணுறது? கேள்வி கேட்டு பவ்யமாக இருந்து எப்படி பெரியவாளுக்கு சர்வீஸ் பண்ணுறது, அவளுக்கு உபகாரம் பண்ணுறது எப்படி, அதை முதலில் அறிந்து கொள். மேலும் தத்துவதர்ஷினக, இதுபோல மெய்ப்பொருள் கண்ட ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார்கள். அதாவது இதை எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும், யார்கிட்ட போய் இதை யாருக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு மெய்ப்பொருளை கண்டவர்கள். எது மெய்ப்பொருள்? இந்த உலகத்தில் சர்வத்திர சமதர்ஷினா அப்படின்னு மனசில் வாங்கிக்கணும். அடுத்தது என்னெல்லாம் வேலை செய்கிறோமோ அது உள்ள இருக்க ஏழையின் சிறப்பில் இறைவனை காண முடியும். அதுக்கப்புறம் எப்போ சர்வீஸ் பண்ணாலும் அந்த பண்ணக்கூடிய கைகரியங்கள் பணிவிடைகள் அனைத்தும் இறைவனுக்கு சேர்ந்தது. இறைவனுக்கு என்ன பண்ணால் குருமுகத்தில் குருவாக இருக்கிற இறைவனுக்கு சர்வீஸ் பண்ணுறோம், தாய் தகப்பனாக இருக்கிற இறைவனுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய பணிவிடைகளை, அது என்ன பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை இறைவனுக்கு செய்வதாக நினைத்து செய்ய வேண்டும். இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஞானினகா, அதாவது மெய்ப்பொருளை கண்டு. எது மெய்ப்பொருள்? வாட் இஸ் தட் வி ஷுட் லேர்ன், வாட் வி ஆர், ஹவு டு லேர்ன் த ட்ரூத் அப்படின்லாம் நம்ம ஒருத்தருக்கொத்தர் என்ன செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து கொண்டு குருமுகத்தினாலேயும் குருவின் அனுகிரகத்தினாலேயும் மெய்ப்பொருள் எது என்று தெளிந்து கொண்ட ஞானிகளுக்கு அவர்கள் என்ன பண்ணுவார்? அவர்கள் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார்கள். அது எப்படின்னு கேட்டால் சர்வ கர்ம ஜானே மோட்ச சாதனே சர்வதா. அப்புறம் அதே மாதிரி வரும்போது ஸ்தானியே பரிசமாப்பியதே அந்தர்பவதி இத்தியர்த்தகா அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். அதாவது எந்த விஷயத்தில் வெளியில் இருக்கிறதெல்லாம் மோட்ச சாதனத்துக்கு எதெல்லாம் வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னால் பெரியவர்களிடத்தில் பவ்யம், அப்புறம் எதையும் கேள்வி கேட்டு ஏன் இப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஒய் என்று கேட்க வேண்டும். எல்லாத்திற்கும் வாட் அப்படின்னு கேட்கக்கூடாது, என்ன அப்படின்னு கேட்கறது காட்டாலும் எப்படி செய்ய வேண்டும் என்பது போல கேள்விகளை கேட்டு சேவை செய்வதனாலும் பணிவிடை செய்வதனாலும் அதை அறிந்து கொள்ள முடியும்.
அப்படின்னு. அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? பணிவினாலும் பரிவு மிகுந்த கேள்வியினாலும் சேவையினாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எதை? இப்போ தத்வித்தி பிரணிபாதேன தத்துவதர்ஷினா அப்படின்னு சொல்ல, பரிப்பிரஸ்ரயன சேவையா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வரியில் என்ன? தத்துவதர்ஷினா ஞானினா, ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார்கள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.